ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதியூடாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்ப்பதற்கு ஏங்குகின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாண தீவக பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இறங்கு துறையாக இருக்கக்கூடிய குறிகட்டுவான் பிரதேசத்திற்கு நாங்கள் இங்கே வந்து வருகை தந்திருந்தது படப்பிடிப்புக்காக. ஒரு வார இறுதி நாள். இந்த இறுதி நாளிலே இந்த பிரதேசம் எப்படி பரபரப்பாக இருக்க போகிறது என்பது குறித்தான ஒரு சுவாரஸ்யமான பார்வையை தான் எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். இப்போது நைனாதீவு பகுதியிலிருந்து படகிலே இருந்து கூட ஒரு சகோதர மொழியை பேசுகின்ற ஒரு இனத்தவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். தென்னகோன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவரோடு தான் நாங்கள் கதைத்து பார்க்க போகின்றோம். எங்களுக்கு கொஞ்சம் சகோதர மொழி தெரியாது, அவருக்கு கொஞ்சம் தமிழ் மொழி தெரியும். அதனால் எங்களுக்கு தெரிந்த அந்த மொழி உறவுகளோடு இப்பொழுது உறவாடி பார்ப்போம். வணக்கம், யாழ்ப்பாணம் எப்படி இருக்கிறது? வணக்கம் வணக்கம். யாழ்ப்பாணம் எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கு. கோவில் நாகதீப்பு எல்லாம் போயிட்டு வாரு. நல்லா நல்லூர் கோவில் எல்லாம் நல்லா இருக்கு. இனி எங்கே போக போகிறீங்க இப்போ? நாளைக்கு யாழ்ப்பாண் டவுன் அண்ட் வவுனியா கோ கிரிபத்கட. இப்போது கம்போடியா தேசத்திலே இருந்து நாகவிகாரையை தரிசிப்பதற்காக கூட சில யாத்ரீகர்கள் பிக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட கதைத்து பார்க்கலாம். How is Sri Lanka? Sri Lanka is very good countries and all peoples very kind. Yes, to respect and there are many places to visit and many people say that very happy and yes and very fresh air and on the ways I think I cannot speak English very well. Many people of 1 year from Cambodia to visit many places in Sri Lanka around Sri Lanka. Yeah, my tour come visit in Sri Lanka 15 days. Yeah, 15 days, and I'm finished on 20 this month. Okay. Yes, I will go there. Okay, thank you very much.
இப்பொழுது நைனா தீவிலே இருந்து குறிகட்டுவானை வந்தடைந்திருக்கக்கூடிய ஒரு படகிலே தான் இருக்கின்றோம். அந்த படகை செலுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு ஐயா அவர்களோடு கதைத்து பார்க்க போகின்றோம். திருவாளர் செல்லத்துறை என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் நைனாதீவு யாத்திரை தலத்தை நீங்கள் தரிசிக்க வருகின்ற பொழுது, அம்மனுடைய அருளை பெற வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த படகு நேர விவரங்களை கூட நாங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகின்றோம். வணக்கம் ஐயா, எங்களுடைய இந்த படகு ஓட்டுகின்ற அனுபவம் மற்றது இந்த படகினுடைய நேர விவரங்கள் பற்றி எங்களுக்கு அறியத்தாருங்க. இந்த படகு 6 மணி 6:30 இருக்குங்க அங்கேருந்து நைனாதிலேருந்து. இங்கே வந்து நாங்கள் பிறகு 7 மணிக்கு போவோம். பிறகு வந்து மறுக்க 9:30 அந்த 8:30 7:30 9:30 10:30 11:30 12:30 6:30 5:30 அதோட முடியுது. 1 மணி நேர இடைவெளிக்கு ஒருக்கா அரை மணி நேரத்துக்கு ஓடுது. உங்களுடைய அனுபவம் எவ்வளவு காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? 16 வயதிலிருந்தே இந்த தொழில் செய்துட்டு இருக்கேன். நான் இப்பொழுது சாடையாக இந்த படகு ஆடுகின்ற பொழுது என்னை சமநிலைப்படுத்த முடியாமல் இருக்கிறது. உங்களுடைய கடல் அனுபவம் எப்படி இருக்கிறது? எங்களுடைய கடல் பரவாயில்லை. இங்கே நாங்கள் அதை அவ்வளோ நாங்கள் எல்லாம் கடத்தொழிலாளர். நான் இந்த இதோட ஊறி போன வழியாக நீங்கள் எங்கேயும் போய் எப்படியும் பெறுவீங்க? நாங்கள் கச்சேரி எல்லாம் போய் வரோம். போய் வரோம். எனக்கு பின்புறமாக குறிகட்டுவானிலே இருந்து நைனாதீவுக்கு செல்லக்கூடிய பாதை கூட காணப்படுகிறது. இருந்தபோதும் நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த பாதையினுடைய ஒரு என்ஜின் இயந்திரம் செயலிழந்தமையின் காரணமாக அது செயற்பாடு அற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. நேயர்களே, இந்த குறிகட்டுவான் பிரதேசத்திலே இருந்து நெடுந்தீவு மற்றும் நைனாதீவுக்கான பயண போக்குவரத்துகள் படகுகள் மூலமும் பாதை மூலமும் இடம்பெறுவதாக சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே இருந்து நான் குறிகட்டுவான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சில கடை தொகுதிகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை சென்று பார்வையிட போகின்றோம். வாருங்கள், நீங்களும் சேர்ந்து எங்களோடு பயணிப்போம். குறிகட்டுவானிலே இருந்து நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற தீவுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய பயணிகள் படகுக்காக காத்திருக்கக்கூடிய இளைப்பாறக்கூடிய ஒரு அரங்கம் கூட இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. அதிகாலை 7:30 இருந்து மாலை 6 மணி வரையும் இந்த படகு சேவைகள் அரை மணி நேரத்துக்கு, அதாவது 30 நிமிடத்துக்கு ஒரு படகு சேவை வீதம் இங்கே செயற்படுத்தப்படுகிறது. படகுகளே செல்லுகின்ற பயணிகள் எப்படி தங்களுடைய உயிர்காப்பு அங்கிகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்க படத்தை கூட இங்கே பெரிய அளவிலே நிர்மாணித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த படத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இந்த குறிகட்டுவான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய திருவாளர் ராசன் அவர்களுடைய ஒரு சிறிய கடையிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பனங்கிழங்கு சீசன். இந்த பனங்கிழங்கு பருவகால பகுதியிலே பனங்கிழங்கை கூட இங்கே விற்பனை செய்கிறார், புழுக்கொடியில் விற்பனை செய்கிறார். மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், யாழ்ப்பாணத்துக்கே பெயர் போன கருத்த கொழும்பான் மாம்பழங்களை கூட வைத்திருக்கிறார். வேறும் பல வித்தியாசமான வேறு பல இனங்களை உடைய மாம்பழங்களை கூட வைத்திருக்கின்றார். இப்போ அந்த மாம்பழம் எல்லாம் என்ன இனம் என்று சொல்லி அவர்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். வணக்கம் ராசன் அண்ணா, இந்த மாம்பழங்களுடைய இனங்களை சொல்லுங்க, என்னென்ன? இது கருத்த கொழும்பான், இது விளாட்டு, அது சொம்பிலாட்டு, அது சேலன் மாங்காய். இந்த மாம்பழ வகைகளுக்குள்ளே எந்த மாம்பழ வகை விலை கூடியது? விலை கூடியது கருத்த கொழும்பான். தற்போதைய நிலைமையில் சேலனும் விலை கூடும்.
நேயர்களே, நாங்கள் இந்த குறிகட்டுவான் பிரதேசத்துக்கு வந்திருந்த போது இங்கே வெப்பம் அதிகமாக இருப்பதால் கடலிலே பயணிக்கின்ற பயணிகள் கண்ணாடி போட்டுக்கொண்டு பயணிப்பது சௌகரியமாக இருக்கும். அப்படி 2 கண்ணாடி வியாபாரிகளோடு தான் இணைந்திருக்கின்றேன். மிக குறைந்த விலையிலே இவர்கள் பயணிகளுக்கு கண்ணாடிகளை கூட நல்ல தரமான கண்ணாடிகளை வழங்குகிறார்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் ஒருவரோடு கதைத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா, எவ்வளவு காலமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க? ஒரு 5 வருடமாக நாங்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். 5 வருடமா? இங்கே வர்ற பயணிகள் கண்ணாடி வாங்குறார்களா? விலை போகிறதா? ஆமாம் இங்கே தான் வாங்குறார்கள். என்னென்னு சொன்னால் இங்கே தான் வெயில் அவரமாக அடிக்கிறத காரணத்தினால இங்கே வந்து எல்லோருமே வாங்கி கொண்டு தான் போகிறார்கள். விலை உயர்ந்த கண்ணாடி எது, விலை குறைந்த கண்ணாடி எது? நாங்கள் இந்த கண்ணாடியெல்லாம் சைனீஸ் கண்ணாடி, அதாவது சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடி. நாங்கள் வந்து 350 ரூபா 250 ரூபா, சிறு பிள்ளைகளுக்கு 100 ரூபா பண்ணியும் கண்ணாடிகள் இருக்கின்றன. எங்கள்கிட்ட வாங்கிக்கொள்ளலாம். நேர்களே, இந்த குறிகட்டுவான் பிரதேசத்திலே இன்னும் பல சிறப்பம்சம் வாய்ந்த சுவாரஸ்யமான பல விடயங்கள் இருக்கின்றன. இதைவிடவும் பல கடை தெருக்கள் இருக்கின்றன, கடை தொகுதிகள் இருக்கின்றன. அவற்றையும் சென்று பார்வையிடலாம். வாருங்கள், தொடர்ந்தும் பயணிப்போம். குறிகட்டுவான் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய தென்பகுதி மக்களாலே நடத்தப்படுகின்ற ஒரு தேநீர் தேநீர் சாலைக்கு முன்பாகத்தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவிஷாவளை பிரதேசத்திலே இருந்து இங்கே பயணிகளை அழைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சாரதி கூட இருக்கிறார், திருவாளர் கந்தசாமி அவர்கள். அவர்களோடு கூட நாங்கள் கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணே, எத்தனை தடவை நயினாதீவு பக்கம் வந்திருக்கிறீங்க? ஒரு 7 பயணம் போல் இங்கே வந்திருக்கேன். எப்படி இருக்கு நயினாதீவு, குறிகட்டுவான், யாழ்ப்பாணம்? ரொம்ப நல்லா ரொம்ப ஆசை சந்தோஷத்தில் தான் நான் வரோம். ரொம்ப சந்தோஷம். இந்த குறிகட்டுவான் பிரதேசத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனதை கவர்ந்த ஒரு பகுதியாக இந்த ஓய்வெடுக்கின்ற அறை காணப்படுகிறது. விசேட அம்சம் என்னவென்று சொன்னால், இங்கே மூங்கில் மரத்தை வைத்துத்தான் கட்டில் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே மக்கள் ஓய்வெடுப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதிக்கு அருகாமையிலே தான் இந்த பிரதேசத்தினுடைய உப தபால் நிலையம் கூட அமைந்திருக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது நாங்கள் உப தபால் நிலையத்தை கூட பார்வையிடலாம். நேர்களே, நாங்கள் இப்பொழுது குறிகட்டுவான் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்லுகின்ற வீதியிலே புங்குடுதீவு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு குளக்கட்டிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். மிகுந்த குளிர்ச்சி தரக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு மரத்தினுடைய அடியிலே இருப்பதாலே இன்னும் மனதுக்கு ரம்மியமும் மகிழ்ச்சியும் இனம் புரியாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மை இன மக்கள் தென்பகுதியிலே இருந்து நயினாதீவுக்கு வருகின்ற பொழுது இந்த பிரதேசத்திலே இளைப்பாறி செல்வதற்காக கல்லாசனங்களை கூட அமைத்து வைத்திருக்கின்றார்கள். தென்பகுதி மக்கள் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் நயினாதீவுக்கு செல்லுகின்ற பக்தர்கள் இடைத்தங்கி செல்லுகின்ற ஒரு பிரதேசமாக, தங்களுடைய உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. மக்களுக்காக மட்டுமல்ல, மாடுகள், நாய்கள், பறவைகள் கூட தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த குளத்தை நாடுவதையும் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை, இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் IBC தமிழ் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியோடு.